நல்லா பண்ணோம். திடீர்னு ஏதாவது டைவர்ட் ஆகிட்டு ஒரு காரியம் பண்ணுற சொல்லி தனக்கு தானே பிரச்சனை. யானை நல்லா குளிக்குமா? குளிச்சுட்டு என்ன பண்ணோம்? மண்ணெல்லி தலையில் கொட்டிக்கும். அது யார் தெரியுமா? முடிஞ்சால் வீட்டிலேருந்து வெள்ளை கொழுக்கட்டை சொன்னால பூரணம் வச்சு வெள்ளை கொழுக்கட்டை, அந்த வெள்ளை கொழுக்கட்டை வாங்கி போயிட்டு அங்கே வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இறைவனுக்கு அதை கொண்டு வந்து அங்கே இருக்க ஏழைகளுக்கு உணவாக கொடுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த பிரச்சனையிலேருந்து கர்ம நிவர்த்தியாக வெளியே வருவீங்க. ஆமாம், வெளியே வருவீங்க. இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க, 100% பொருளாதாரம் மேம்படும். ஜெய் ஸ்ரீராம். தனுசு ராசி, தனுசு லக்னம் அன்பர்களுக்கு உண்டான இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டான பதிவு இது. சரிங்களா? 3 விஷயம் தேவைப்படும் இல்லையா வாழ்க்கையில்? ஒன்று, தான் கொண்டு வந்த கர்மா. தான் கொண்டு வந்த கர்மான்னு யார்? தனக்குத்தானே பிரச்சனை பண்ணிக்கிற ஒரு நட்சத்திர பாதம் எது தெரியுமா? மெயினாக லக்னம் ஆரம்பம் பண்ணியிருந்தா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனக்குத்தானே பிரச்சனை உண்டு பண்ணிக்கோங்க. என்ன பண்ணும்? நல்லா பண்ணோம். திடீர்னு ஏதாவது டைவர்ட் ஆகிட்டு ஒரு காரியம் பண்ணுற சொல்லி தனக்குத்தானே பிரச்சனை. யானை நல்லா குளிக்குமா? குளிச்சுட்டு என்ன பண்ணோம்? மண்ணெல்லி தலையில் கொட்டிக்கும். அது யார் தெரியுமா? நீங்கள் தான். உத்திராடம் ராசி, குறிப்பாக தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் லக்னமாக உள்ள உங்களுக்கு இது பொருந்தும். சரிங்களா? உத்திராட நட்சத்திரம்ல யார் பிறந்திருக்கான்? விநாயகர் பிறந்திருக்கார். விநாயகர் அப்படின்னும் போது என்ன சொல்லலாம்? யானை. உத்திராட நட்சத்திரம் எப்படி இருக்கும்? வான்வழியில் யானை தந்தம் போல் இருக்குமா அந்த நட்சத்திரத்துடைய அந்த இடம். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்துடைய மிக சிறந்த ஒரு பவர்ஃபுல் விஷயம் என்ன தெரியுமா? வெள்ளருக்கு உத்திராட நட்சத்திரங்க. அதனால தான் வெள்ளருக்கு விநாயகர் வச்சாலே உத்திராட நட்சத்திரம் பலப்படணுனாலே வெள்ளருக்கு விநாயகர் வைக்க சொல்லுவாங்க. ஒரு சில ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தை பலப்படுத்தணும். உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் பலப்படுத்துறதில்ல. உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான ப்ரெஷரை குறைக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, தாந்தாலேயே தானே மண்ணை குடிக்கிறது, தனக்கு தானே பிரச்சனை உண்டு பண்ணிக்கிறது நீங்கள் தான் அது. சரிங்களா? அதுக்கு உண்டான ஒரு பரிகார கோயில் சொல்கிறேன், எழுதிக்கிறேங்க. சரிங்களா? அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில், பூங்கொடி கிராமம், சிவகங்கை மாவட்டத்துலேருந்து 12வது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க? முடிஞ்சால் வெள்ளருக்கு விநாயகர் தான் வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லை முடிஞ்சால் வீட்டிலேருந்து வெள்ளை கொழுக்கட்டை சொல்லுவோம்ல, பூரணம் வச்சு வெள்ளை கொழுக்கட்டை, அந்த வெள்ளை கொழுக்கட்டை வாங்கி போயிட்டு அங்கே வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இறைவனுக்கு அதை கொண்டு வந்து அங்கே இருக்க ஏழைகளுக்கு உணவாக கொடுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த பிரச்சனையிலேருந்து கர்ம நிவர்த்தியாக வெளியே வருவீங்களா? ஆமாம், வெளியே வருவீங்க. சரிங்களா? அதே மாதிரி கடன் நிவர்த்தி. கடன் நிவர்த்தி அப்படின்றதுக்கு மிக சிறந்த பரிகாரம் எல்லாருக்குமே சொல்கிற விஷயந்தான். குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிற விஷயம். குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிறேங்க. குலதெய்வம் கோவிலில் வச்சு ஹோமம் பண்ணணும். நீங்கள் மெயினாக உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் கடன் நிவர்த்திக்கு குலதெய்வ கோவிலில் ஹோமம் செய்தாலே கண்டிப்பாக சொல்கிறேன் கடன் நிவர்த்தி அப்படின்ற விஷயம் நடக்கும். இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு பண வரவுக்கு உண்டான கோவில் அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் கண்டிப்பாக போங்க. முந்திரி வாங்கி போயிட்டு அங்கே வச்சு, சரிங்களா? முந்திரி வாங்கி போய் வச்சு பிரசாதமாக வச்சு அங்கே இருக்கவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அந்த முந்திரி 1/4 கிலோவோ 1/2 கிலோ வாங்கி வச்சு அதை டெய்லி 1 இல்லை 2 நாளைக்கு 1, அந்த ஜாஸ்தி கொலஸ்ட்ரால் இருந்தால் வாரத்துக்கு 1 சாப்பிடுங்க. கண்டிப்பாக பொருளாதாரம் மேம்படும். அதே மாதிரி அஸ்வினி குமாரர்கள் பிறந்த நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அஸ்வினி குமாரர்கள் குதிரை தலை வச்ச அஸ்வினி குமாரருடைய சிலை உண்டு. அந்த சிலை கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறீங்க? அங்கே சுற்றி இருக்கிற அந்த பூஞ்செடிகள் தோட்டம் மாதிரி இருக்கும், அங்கே உள்ள எறும்புகளுக்கு முந்திரி போடுறது, அந்த அஸ்வினி குமார்களை காலை தொட்டு வணங்கிட்டு வர்றது, இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க, 100% பொருளாதாரம் மேம்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.